பேசுறியா? ஆண்டவன் சாதிக்காதத அரசியல்வாதி சாதிச்சிருவான். என்ன சொல்றீங்க? உனக்கு ஒரு சுப செய்தி பத்ரகிரி. கவர்மெண்ட்ல இருந்து கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. நம்ம அஸ்திவார பூஜைக்கு அவ கையெழுத்து தான் பாக்கி. அதுக்கப்புறம் ராஜயோகம் தான்யா. ஆகட்டும் அண்ணாச்சி. என்னையா பேச்சுல சந்தோஷமே இல்ல? அஸ்திவாரம் தோண்ட போற நல்ல நேரத்துல என் மனசுக்குள்ள ஏதோ கெட்ட சகனம் கேக்குது. பொலிட்டிக்கலா ஒரு பொசிஷன்ல இருக்க. என்ன செய்யணும் செஞ்சிடறேன். இது வேற. எவனோ சைத்ராவை லவ் பண்றேன்னு சொல்லி எனக்கே படம் காட்டுறான். அவன் மனசு மாறிட்டான்னா நம்ம திட்டெல்லாம் வீணாயிடும். இன்னும் 4 நாள் அந்த பொண்ணை ஜாக்கிரதையா பாத்துக்க. அந்த பையனை சீண்டாத. ஜனவரி 1 கையெழுத்தானது அவங்க 2 பேர் கதையையும் முடிச்சிடலாம். ஆகட்டும் அண்ணாச்சி. ஜனவரி 1 ஓகேவா? ஆபரேஷன் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் டாக்டர். ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு ஆபரேஷன்றதை நான் இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க் யூ டாக்டர். ஓகே, தேங்க்ஸ் a lot. ஹலோ. என்ன பாஸ் இந்த கான்ஃபிடன்ஸ்? ஆபரேஷனுக்கு பணம் ஏது ரெடி பண்ணிட்டியோ? உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லவா? பத்ரகிரி சைத்ராவை காலேஜுக்கு அனுப்பல. பர்த்டே வரைக்கும் வெளியில வர முடியாத அளவுக்கு செக்யூரிட்டியை டைட் ஆக்கிட்டான். உன் டெட்லைனுக்கு உன் ஃபாதர் லைஃப் லைனுக்கு ஜஸ்ட் 3 days தான் இருக்கு. ரெடி டு ஃபேஸ் இட். வா. எத்தனை தடவை உன் ஃபோன் ட்ரை பண்றது? ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். அப்புறம்லாம் இல்ல, இப்பவே நான் உன்னை பார்த்தாகணும். உன் வீட்டுக்கு வரேன். நோ, வேணாம். இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்காத. லுக் சேத்து, நீ வச்ச அந்த 3 டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ வச்ச அந்த வார்த்தையை நீ சொல்லித்தான் ஆகணும். காதலிக்கிற 2 வார்த்தையை டென்ஷன்லயோ ப்ரெஷர்லயோ சொல்லக்கூடாது ராஜ். டிசம்பர் 31 நைட் நான் டான்ஸ் ஸ்கூலுக்கு வருவேன். ராத்திரி 12 மணிக்கு மொத்த உலகமும் நியூ இயர்க்கு வெல்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நொடியில நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி என் புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். இந்த நொடியில இருந்து அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கேன். என்ன ப்ரோ இவ்வளவு காலையிலேயே என்ன நியூஸ்? உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லணுமா? டிசம்பர் 31 நைட் எக்ஸாக்ட் 12 o'clock அந்த பொண்ணு எனக்கு ஐ லவ் யூ சொல்றதுக்கு டான்ஸ் ஸ்கூலுக்கு வரா. பணத்தோட நீ அங்க வந்துரு. காதால கேட்கற, கண்ணால பாக்குற, பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்க. சார், அண்ணாச்சி இன்னும் காணோம். வருவாரா? அவர் வரமாட்டாரியா? டெல்லியில பார்ட்டி மீட்டிங் இருக்கு, ரொம்ப பிஸி. ஏய், இங்க வாடா. அண்ணா சொல்லுங்க. என்னடா அது மஞ்சள் தண்ணி? கூல் ட்ரிங்க்ஸ் அண்ணா. கூலிங்கே இல்ல, ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துனோடா. ஐஸ் போட்டு எடுத்து வரேங்கண்ணா. கட்டிங்க கலக்கி எடுத்துனு வா. செத்த போட்டு கொண்டு வரேன்டி. ஓகே ஓகே. ஏமா, மணி 12 போகுது. சீக்கிரம் போய் சைத்ராவை கூட்டிட்டு வா. சரிங்க. என்னங்க சைத்ராவை காணோங்க. என்ன வளர்ற? நல்லா தேடி பாரு. அவளை எங்கேயும் காணோங்க. நல்லா தேடி பார்த்துட்டேன். அவன்தான் நான் நினைச்ச மாதிரியே தூக்கிட்டான். சைத்து, என்னாச்சு? நம்ம விஷயம் வீட்டுல தெரிஞ்சு போச்சு. பிரச்சனை வேணாம் ராஜ், போயிடலாம். நீ காட்டின ஷோ போதும், விட்டுரு. உனக்கு ரகலன்னா என்னன்னு தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்கோ.
என்ன காரியம் சார் பண்றீங்க? அது உங்க பொண்ணு. ஆவேசத்துல உங்க பொண்ணையே கொல்ல பாத்தீங்க. பொண்ணு? ஆமா சார். யாரு பொண்ணு? எவனா என் பொண்ணு? அவ நான் பெத்த பொண்ணே இல்லடா. என்ன சார் சொல்றீங்க நீங்க? இத்தனை வருஷம் அவளை பாதுகாப்பா வளர்த்தது இன்னைக்கு கொலை பண்றதுக்காக. அவ இப்ப தூக்கிட்டு போயிருக்கிறது பொண்ணு மட்டும் இல்லடா, 10,000 கோடி சொத்துடா. வக்கீலே, என்னையாச்சு? சார், சிட்டில உள்ள எல்லா செக் போஸ்ட்லயும் சொல்லிட்டோம் சார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டோம். போட்டோஸை ஃபேக்ட் பண்ணிட்டோம். 1 ஹவர்ல சின்னம்மா எங்க இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் சார். தெரிஞ்சிட்டோம் இல்ல, தெரியணும். நான் தான் பேசுங்க. அந்த ராஜு பக்கத்துல இருக்கானம்மா? தள்ளி தான் இருக்கான். எல்லாம் நாம நினைச்சபடி தான் நடக்குது. நீ ஜாக்கிரதையா இரு. சரி அங்கிள். அம்மா, அந்த போன் அவ்வளவு சேஃப் இல்ல. சிக்னல் நீ எங்க இருக்கன்னு காட்டி கொடுத்துரும். அதை தூக்கி எரிஞ்சிரு. ஓகே. இப்பதான் மனசுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, குஷியா இருக்கு. என்னாச்சு? நான் இங்க சந்தோஷமா இருக்கேன், நீ எவ்வளவு டல்லா உட்கார்ந்திருக்க? ராத்திரி நடந்த ஆக்ஷன் நினைச்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ சொல்லுவேன்னு நினைச்சா இப்படி காட்டுலயும் மலையிலயும் சுத்த வச்சிட்டேன். அது என்ன சட்டுன்னு ஒரு சேஞ்ச்? நேத்து வரைக்கும் சைலண்ட் மோட்ல இருந்தவ இன்னைக்கு வைப்ரேஷன் மோட்ல துள்ளுற. லவ்வோட மாயாஜாலம். நேத்து வரைக்கும் செக்யூரிட்டிஸ் நடுவுல இன்செக்யூர்டா இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இல்லையே. நியூ இயர்ல உன் கூட நியூ லைஃப். I'm going vibrant. பாத்தேன். ராஜ், எனக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எல்லாம் பண்ணி 3 டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன். ஐ லவ் யூ. அந்த 3 வார்த்தை இப்ப சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் பிளேஸ்ல தான் நான் அதை சொல்லணும். சோ இரு. அதை இப்ப என் முன்னாடி சொல்லாத, இன்னொரு ஆள் முன்னாடி சொல்லு. ஏதோ ஒரு ஆள் முன்னாடி ஏன் நம்ம லவ் சொல்லணும்? வாழ போற வீடுங்கிறதுனால உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்ல சொல்றேன். இல்ல எங்க அம்மா அப்பா முன்னாடி சொல்ல சொல்றேன். இந்த மனுஷன் யாரு நடுவுல? வரது எங்க ஆளுங்க தான். மாட்ட தொலைச்சோம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.